என்னோட நேம் ரிஹானா, ரிஹானா சுல்தான். எனக்கு வந்து 1 இயர்ல தான் இந்த மாரி போலியோ ஃபீவர் வந்து இந்த மாரி அஃபெக்ட் ஆச்சு. கஷ்டமா இருந்தது. இல்லன்னு அப்படி சொல்ல மாட்டேன். கண்டிப்பா கஷ்டமா இருந்தது. எனக்கும் வெளிய போணும் அப்படின்ட்டு ஆசைலாம் இருக்கும். மத்த பசங்க விளையாடும்போது அது ஏக்கமாவே பார்த்துருக்கேன். எனக்கு என்னன்னா நான் நெறைய படிக்கணும்னு ஆசை. ஏன்னா நான் வந்து ஒரு பிரைட் ஸ்டூடண்ட். ஸ்கூல்ல படிக்கும்போதே டெஸ்ட்டுக்கா இருக்கட்டும் எல்லாத்துலயும் வந்து 10 அவுட் ஆஃப் 10 வாங்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டூடண்ட் தான். இந்த வண்டிய பத்தி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு முன்னாடி தான் தெரிய வந்தது. இந்த மாதிரி வண்டி குடுக்குறாங்க அப்டின்ட்டு. நான் பார்த்தது வந்து ஒரு ஃபோட்டோ தான் ஒருத்தவங்களோட ஃபோட்டோ தான் எனக்கு WhatsAppல வந்தது. என்னோட சிஸ்டர் மூலியமா. அதெல்லாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது வண்டி ஓட்ட முடியும்ன்றத தாண்டி நம்மளாலயும் சக மனிதர்கள் மாரி வெளிய வர முடியும். ஏன்னா, எங்கள மாதிரி இருக்கிறவங்களோட பெரிய கனவே நம்மளும் நார்மல் பெர்சன் தான். அதாவது அத நாங்க நெனைக்கிறோம் அப்டின்றத தாண்டி மத்தவங்கள நெனைக்க வைக்கணும். நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ள போய் அந்த ஃபீல லைக் பண்ணணும் அப்டின்றது தான். அதாவது எடுக்கும்போது செம ஹாப்பி. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்து அசைன் ஆகும்போது பார்க்கும்போது கண்ல அப்படியே பல்பெல்லாம் இருந்தது எனக்கு. ஸோ நம்மளும் சம்பாதிக்க போறோம் அப்படின்ற மாரி நம்மளும் டெலிவரி எடுக்க போறோம் அப்படின்ட்டு. ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப பயந்தேங்க. அதாவது என்ன ஏதோ ஒரு நடு ரோட்ல உட்கார வச்சுட்ட ஒரு ஃபீல் தான். இதுல தான் நான் உட்கார்ந்துருக்கேன். பட் ரொம்ப பயந்தேன். இந்த எப்படி சொல்றது? லாரியோட ஹாரன் எல்லாமே நான் அங்க அடிப்பான். நான் இங்க நடுங்குவேன். அப்ப நான் லாரி பக்கத்துலயே ஓட்டிட்டு போவேன். எனக்கு அதுக்கு பயமே இல்ல. ஹாரனா அதெல்லாம் போங்கப்பா அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு மைண்ட் தாட் உண்டு. என்ன அப்படின்னா, நம்மளால முடியாது. நம்ம மத்தவங்கள வந்து மத்தவங்களோட ஹெல்ப்ப நம்ம எதிர்பார்த்து தான் நம்ம லைஃப் போகும். இப்படின்னு தான் நெனச்சிருப்பாங்க. அது கிடையவே கிடையாது. அப்படின்றத நான் வாயில சொல்றத விட, நான் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து என்னால முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காவது நான் ஒரு வேலை குடுக்கணும்.